ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்செலாம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் வேல்யூவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் அவங்க கொடுத்துருக்க டேட்டாலேருந்து எடுத்து எழுதிக்கணும். ஸோ எல் தான் லார்ஜஸ்ட் வேல்யூ, இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் பார்த்துட்டு வாங்க 2, அப்புறம் இங்கே 6, அப்புறம் 4, 5, 1, 3, 4 இருக்கிறதுலே பெருசு பார்த்தீங்கன்னா 6 இருக்கிறது தான். ஸோ 6 இருக்கிறது ஒன்று தான். அப்போ இதுதான் நம்மளுடைய லார்ஜஸ்ட் வேல்யூ. அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே சின்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க நம்பர் மட்டும் பாருங்கள். இருக்கிறதுலே சின்ன வேல்யூ 1 இருக்கிறது மட்டும்தான். 1 இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ 18 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரேஞ்ச். ரேஞ்சுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எஸ், அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சப் பண்ணணும். ஸோ எவ்வளோ இருக்குது? 67 தான் எல், மைனஸ் எஸ் பார்த்தீங்கன்னா 18. ஸோ 67ல் 18 சப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 9 வரும், இங்கே 4. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 49. இதுதான் வந்து ரேஞ்ச். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எஸ், அதாவது இப்போ நம்ம ரேஞ்சுக்கு என்ன கண்டுபிடிச்சோமோ அது அப்படியே வந்துடும் பை இதுக்கு ஆப்போசிட் சைன் போடணும், எல் ப்ளஸ் எஸ். ஓகே, மேலே எப்போவுமே இந்த ரேஞ்சுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அது வந்துடும், டிவைடட் பையில் எல் ப்ளஸ் எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 67 மைனஸ் எஸ் வந்து 18. அதே மாதிரி எல் வந்து 67 ப்ளஸ் 18. இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 49 நமக்கு முன்னாடியே தெரியும், அதனால இங்கே 49 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 67யும் 18யும் ஆட் பண்ணிக்கலாம், 85 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 49-ஐ 85ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இதை விட இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால 0 பாயிண்ட் வச்சு நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். ஸோ இது எத்தனை டைம்ஸ் வரும் பார்க்கணுன்னா சும்மா ஒரு 5 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 5 டைம்ஸ் போட்டோன்னா நமக்கு 40, 42 இதை விட கம்மியாக வருது. ஸோ 6 டைம்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம். 30 பேலன்ஸ் 3, 48, 51. ஸோ பார்த்தீங்கன்னா இதை விட இது அதிகமாகுது. அப்போ நம்ம 5 டைம்ஸ் தான் போட முடியும். 5 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 425. இதுலேருந்து இதில் சப் பண்ணிக்கலாம். அப்போ இது 8 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே 6. ஆல்ரெடி டாட் வச்சதுனால நான் 0 சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 6 டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா? நான் 7 டைம்ஸ் போட்டு பார்க்குறேன். 35 பேலன்ஸ் 3, 56, 59 வருது. இப்போது 8 டைம்ஸும் போட்டு பார்த்துக்கலாம். 40 பேலன்ஸ் 4, 64, 68. அப்போ இது அதிகமாகுது. அப்போ நம்ம 7 டைம்ஸ் தான் போட முடியும். இப்போ 7 போட்டுட்டு 595 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து இது சப் பண்ணலாம். இது 4 ஆகும், இது 10 ஆகும். இப்போ இங்கே 5 இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 14ல் 9 போச்சுன்னா 5. ஸோ ஆல்ரெடி டாட் வச்சதுனால நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். 550 பார்த்தீங்கன்னா நம்ம 6 டைம்ஸ் தான் போட முடியும், ஏன்னா 7 டைம்ஸ் அதிகமாகுது. அப்போ 6 டைம்ஸ் போட்டுட்டு 510 போட்டுக்கலாம். இதுலேருந்து இது சப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 40. ஸோ ஆல்ரெடி டாட் வச்சதுனால 0 சேர்த்துக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா 425 தான் கிடைக்கும். அதனால நம்ம இதை 5 டைம்ஸ் போட முடியாது, 4 டைம்ஸ் தான் போட முடியும். 4 டைம்ஸ் தான் போட முடியும்னும் போது இது வரையும் நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இது 5 இருந்தாலும் இது கூட 3 ஆட் பண்ணுவோம். அப்போ 0.576 நமக்கு கிடைக்குது. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம், 0.576. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி நமக்கு இங்கே ஒரு டேபர் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இன்டர்வலில் தான் பார்க்கணும். இந்த ஃப்ரீக்வன்சிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வலில் நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூனா ஆப்வியஸாக இந்த லாஸில் இருக்கிறது தான் நம்மளுடைய லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ 28 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ எல் ஈக்குவல் டு 28ன்னு எழுதிப்போம். ஸோ அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 16 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு தான் நம்ம போகணும். அப்போ இங்கே பாருங்கள் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 18 தான். அப்போ 18 தான் நம்ம இங்கே ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கணும். அப்போ எல் பார்த்தீங்கன்னா 28 அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா 18. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் எஸ். அப்போ 28 மைனஸ் 18 பார்த்தீங்கன்னா நமக்கு 10ன்னு கிடைக்கும். பட் நம்ம வந்து யூனிட்டில் சொல்லணும். அவங்க ஏஜ் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக நீங்கள் இங்கே எஸ் போடணும். ஸோ இந்த சம்மில் பாருங்கள், த ரேஞ்ச் ஆஃப் எ செட் ஆஃப் டேட்டா இஸ், அப்போ ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க.
அண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ எல் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ கிவன் போட்டுட்டு ரேஞ்சும் லார்ஜஸ்ட் வேல்யூவும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ரேஞ்சுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? எல் மைனஸ் எஸ், லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சப் பண்ணுவோம். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ரேஞ்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 13.67 போட்டுக்கலாம். எல்லுக்கு பதிலாக 70.08 போட்டுக்கலாம். எஸ் நமக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது மைனஸில் இருக்கிறதுனால இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் எஸ்ஸாக மாறிடும். இங்கே இருக்கிற 70.08 அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற 13.67 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் 13.67 நமக்கு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணிக்கலாமா? 70.08லேருந்து 13.67 சப் பண்ணலாம். அப்போ 1 இங்கே 0 இருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து 6 ஆகும், இங்கே 10 ஆகும், அப்புறம் இங்கே 9 ஆகிடும், இங்கே 10 மாறிடும். ஸோ 10ல் 6 போச்சுன்னா 4 வரும், டாட்டை 9ல் 3 போனால் 6 வரும், 6ல் 1 போனால் நமக்கு 5 வரும். அப்போ எஸ் வந்து 56.41ன்னு கிடைக்குது.